வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பத்தி பழமாக வந்து நான் குட் கேர்ளாக சாமி பொட்டெல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல்ரெடி டைட்டில் கார்டில் பார்த்துட்டீங்க தானே. ஸோ அதே தான் கிருஷ்ணர் ஜெயந்தி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த விலாகில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேங்க கிருஷ்ணர் ஜெயந்தி வந்துச்சு இல்லையா, அதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோஸ் தான். பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேங்க. எதுக்குன்னா வந்து தயிர் உர ஊத்துறதுக்கு. கொஞ்ச நாளாவே வீட்லயே தாங்க தயிர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் தயிர் உர ஊத்திடலாம்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெய் காய்ச்சுறேங்க. நெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா நெய் காய்ச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நெய்ய வச்சு ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட் ஒண்ணு பண்ண போறேங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு நிறையவே நெய் தேவைப்படும். அதனால வந்து காய்ச்சி வச்சிரலாம்னு சொல்லி கர்க்லேண்ட் பட்டர் தாங்க எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இதுல வந்து 2 பேக் நான் எடுத்திருந்தேன். ஒரு பேக் வந்து 450 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு 800 கிராம்ஸ் மாதிரி வந்து நெய் வந்து கிடைக்கும். நம்ம வந்து இவ்ளோ பட்டர் போட்டு காய்ச்சணும் அப்படின்னா. அன்சால்டட் பட்டர் தான் இது. ஸோ இப்ப சூப்பரா கம கமன்னு வந்து ஃப்ரெஷ்ஷா நெய் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முறுக்கு செய்ய போறேங்க. இந்த மாவு வந்துட்டு இந்தியால இருந்து பேக்கேஜ் வந்துச்சா, லாஸ்ட் இயர் வந்ததுங்க. லாஸ்ட் சம்மருக்கு வந்து வந்தது. அத நான் கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். சரி இப்ப யூஸ் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் முறுக்கு பண்ணிட்டு, மீதி எடுத்து வச்ச மாவு தான் இது. ஸோ அதனால இப்ப கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா வந்து முறுக்கு பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு ப்ரீமிக்ஸ் மாவு மாரி தாங்க. நம்ம வந்துட்டு பட்டரு, உப்பு, நம்ம காரம் வேணும்னா காரம், அதுக்கப்புறம் வந்து ஓமம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி பெசஞ்சிட்டு, நம்ம அப்படியே வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மத்தபடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்ல. இந்த மாவு வந்துட்டு லாஸ்ட் இயர் பேக்கேஜ் போட்டப்ப வந்து என் தாய் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு குடுத்து விட்டதுங்க. வீட்லயே வந்துட்டு இத தேவையானதெல்லாம் காய வச்சு அரைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அரைச்சு ரெடி பண்ண முறுக்கு மாவு தான். முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரி மினி முறுக்கு மாரி செய்யலாம். ஏன்னா என் பையனுக்கு அதுதான் புடிக்குமா. அதனால வந்து குட்டி குட்டியா செய்யலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பேட்ச் வந்து சின்ன சின்னதா மினி முறுக்கு வந்து பண்ணேங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. அதனால அந்த பிளான் அப்படியே டிராப் பண்ணிட்டு, அப்படியே பெரிய முறுக்கு நம்ம நார்மலா செய்வோம் இல்லையா? அதுவே வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாத்தீங்களா? இந்த மினி முறுக்கு செய்யறதுக்கு வந்து எவ்ளோ ஸ்லோ ப்ராசஸ்ல வந்து அத முறுக்கு புழிய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து சூப்பரா கம கம கமன்னு கிரிஸ்பியா வந்து டேஸ்டியா நம்ம முறுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததா இப்பதாங்க நம்ம மெயினான வேலைக்கே வந்திருக்கிறோம். நம்ம வந்துட்டு இப்ப நெய் மைசூர் பாக் செய்யறதுக்காக வந்து நானு கடலை மாவு வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் பையன் வந்து கீ மைசூர் பாக் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான். ரீசென்ட் டைம்ஸ்ல அவனுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேவரைட் ஆயிருச்சு. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா போயிட்டு வரும்போதெல்லாம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்களா, ஸோ அதுல இருந்த நெய் மைசூர் பாக் எல்லாம் சாப்பிட்டு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டான் அதுக்கு. அதனால வந்து வீட்லயே பண்ணி குடுக்க சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான். சரி குட்டி கிருஷ்ணரே ஆசைப்பட்டுட்டாரு. கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்ப ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இது ஒரு 3 டைம் அந்த மாரி ட்ரை பண்றேங்க. லைக் ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு மேல கேப். இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணப்பலாம் ப்ராப்பரா வந்ததில்ல. இந்த தடவ வந்து கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன வெளிய பார்க்குக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. பட் நான் வந்துட்டு ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே இன் பிட்வீன்லயே வந்து ரிட்டர்ன் வந்துட்டான். நான் தான் கிளறுவேன் மாவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உதவி பண்றாராமா கேட்டா. ஃபைனலி நம்ம நெய் மைசூர் பாக்கு ரெடிங்க. இந்த ட்ரேல ஊத்தி வந்துட்டு என்னால ரெசிபி எல்லாம் ஷூட் பண்ணவே முடியலைங்க. ஏன்னா வந்துட்டு, நானே வந்துட்டு புதுசா ட்ரை பண்ற மாரி தான் கிட்டத்தட்ட. அதனால வந்து நமக்கு நல்லா வந்தா போதும். அதனால இதுல கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெசிபி எல்லாம் ஷூட் பண்ணல. ஸோ நல்லா தாங்க வந்திருந்தது. ஆனா வந்துட்டு என்னால வந்து இந்த பீஸ் மட்டும் போட முடியல. அதனால வந்து ஆனா இது இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்திருந்தா மேபி நல்லா வந்திருக்குமோ என்னமோ! நாங்க வந்து என் பையன் ரொம்ப அவசரமா
இத கட் பண்ணியே ஆவணும் அப்படின்னு கேட்டதுனால, நாங்க வந்து நடுவுலயே வந்து ஆடுறதுக்குள்ளயே கட் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து ஷேப் இப்படிதாங்க கிடைச்சது. பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலங்க நான் வந்துட்டு வடை மாவு வந்து அரைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்றேன். நான் வந்து இந்த தடவ வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்றது. முன்னாடியே எது எதெல்லாம் பண்ணி வைக்க முடியுமோ முந்தின நாள் பண்ணி வச்சுட்டேன். லைக் அந்த அன்னைக்கு பண்ண வேண்டியத மட்டும் கம்மியான ஐட்டம்ஸா வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய வந்து பண்ணிட்டு, வேல ரொம்ப இழுக்காம நான் வந்து லேட் பண்ணாம கரெக்ட்டான டைமுக்கு வந்து பூஜை பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ உளுந்த வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி, உளுந்தெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கு தான் இப்ப மாவு அரைச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நம்ம கருப்பு கவனி அரிசிய வச்சு வந்து பணியாரம் பண்றது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்துட்டு இத பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதே நேரத்துல உடம்புக்கு அவ்ளோ நல்லதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான ஒரு பணியாரம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கு வந்து 1 கப்ல 1/2 கப் வந்து பச்சரிசி, 1/2 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதே கப்ல வந்துட்டு 1 கப் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து அளந்து எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்து அதே கப்ல 1/2 கப் வந்து உளுந்து, வெள்ள உளுந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். வெள்ள உளுந்தையுமே அதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 டூ 6 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வந்து ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. இன்னும் கேட்டா ஓவர் நைட் ஊற வச்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு வழக்கமா நம்ம மாவு அரைப்போம் இல்லையா? அதே மாரி வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்துட்டு இன்னைக்கு மிக்ஸில தாங்க அரைக்கிறேன். மிக்ஸி சூடாவாம இருக்கிறதுக்கு வந்துட்டு நானு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சத ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணிட்டு, அந்த தண்ணிய வந்து யூஸ் பண்ணி தான் அரைச்சேன். அதே மாதிரி வந்து தண்ணி நெறைய ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்ளோ கட்டியா அரைக்க முடியுமோ, அவ்ளோ கட்டியா வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்யும்போது வந்து பாகு வச்சு தான் நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ நம்ம வெல்லம் பாகு பண்ணும்போது அதுவே தண்ணியா இருக்கும். ஸோ மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவா சேர்த்து வந்து அரைச்சுக்கோங்க. கிரைண்டர்னா இன்னுமே திக்காவே நீங்க அரைச்சு எடுத்துருக்கலாம். நான் வந்து மிக்ஸின்றதுனால கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்தி தான் நான் அரைச்சேன். ஸோ மிக்ஸில அரைக்கும்போது வந்து சில்லுன்னு தண்ணி ஐஸ் வாட்டரோ, ஐஸ் கியூப்ஸோ சேர்த்து அரைச்சீங்க அப்டின்னா சூடாகாது. அரைச்ச மாவு உப்புலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வந்து ஓவர் நைட் வெளியவே வச்சுருங்க. காலையில எடுத்து நம்ம வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து கார பணியாரம், இனிப்பு பணியாரம் 2மே செய்ய போறேன். அதனால வந்து நான் இந்த பேட்டர வந்து 2ஆ பிரிச்சு எடுத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு ஒரு பேன்ல 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்திலேயே ஆட் பண்ணி வெல்லம் முழுகுற அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து இந்த வெல்லம் கரைஞ்சா போதுங்க. இதுக்கு வந்து சர்க்கரை பாகு வெல்லம் பாகு வந்து பதம்லாம் எதுவுமே இல்ல. சும்மா வந்து கொதி வரணும் அவ்ளோதான். நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சு கொதி வந்தாலே நமக்கு போதுமானதா இருக்கும். மீன்வைல் நம்ம பிரிச்சு வச்ச மாவுல ஒரு பங்குல வந்து நான் கொஞ்சமா பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து நுணுக்கி அதுல போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சோம் இல்லையா? வெல்லப்பாகு, அத வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டஸ்ட் ஏதாவது இருந்தா வந்து ஃபில்டர் பண்ணும்போது சரியாயிரும். ஸோ வெல்லப்பாக வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு பொடியா துருகுன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவோட டேஸ்ட் வந்து வெல்லத்தோட சேர்ந்து வரும்போது வந்து அவ்ளோ சூப்பர் டேஸ்டியா வருங்க. கண்டிப்பா வந்து இந்த தேங்காய் பூ வந்து மிஸ் பண்ணாம வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இத மூடி அப்படியே ரெஸ்ட்ல வச்சுருங்க. இப்ப சைட்ல வந்து கார பணியாரத்துக்கு வந்து ரெடி பண்ணிறலாம். இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு, அதுல வந்து பொடியா நறுக்குன வெங்காயம், கொஞ்சமா வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலையுமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை போட மறந்துட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா கூட வந்து நீங்க கேரட் துருவி சேர்க்கிறதுனாலுமே சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும் அப்டின்லாம் இல்லைங்க. நம்ம கிரேவிக்கு வதக்குற மாரிலாம் வதக்க தேவையில்ல. ஃபியூ மினிட்ஸ் வந்து வதக்குனீங்கனாலே போதும். ஃபைனலா வந்துட்டு கொத்தமல்லிய வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி இதுல சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் குடுக்கும் பணியாரத்துக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா மாவு, அதுல ஒரு பங்குல வந்துட்டு சால்ட், கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச ஆனியன் மிக்ஸையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இது வந்து கெட்டியாவே இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ, அந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்து வந்து நல்லா கலந்துட்டு, இப்ப ஒரு பேன்ல வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த பணியாரம் செய்யும்போது அவ்ளோ சூப்பர் டேஸ்டியா வருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் பணியாரம் தான் செய்ய போறேன். நல்லா ஒரு பணியார கல்ல தாராளமா நெய் ஊத்திட்டு, அப்படியே ஒரு ஒரு குழியிலயும் நம்ம வந்துட்டு நம்ம கலந்து வச்ச இனிப்பு மாவு இருந்துச்சு இல்லையா? வெள்ள பாகு வச்சு நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இத வந்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்கங்க. அதே மாரி ஹீட் வந்து ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஹைல வச்சிராதீங்க. மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 3, 4 மினிட்ஸ்ல வந்துட்டு இது ஒன் சைடு வந்து வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணலையா, அதனால செம்ம சாஃப்ட்டா வந்திருந்ததுங்க. பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். வேணாம்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது வந்து பணியாரம் வந்து நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறமா வெல்லமுமே வந்து டார்க் வெல்லம் சேர்த்திருந்தோம் இல்லையா, அதனால வந்து கலர் வந்து நல்லா டார்க்கா ப்ரவுனா வந்திருந்ததுங்க. ஆனா டேஸ்ட் வந்து செம்ம அல்டிமேட்டா இருந்தது. இப்ப சேம் ப்ரொசீஜர்ல அதே மாரி பணியார கல்லுல நெய் சேர்த்துட்டு நான் வந்து கார பணியாரமுமே ஊத்திக்கிறேன். டைமிங்குமே அதே மாதிரி தாங்க. ஒரு 3, 4 மினிட்ஸ்ல வந்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சு வேக வச்சுட்டு, மூடி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்ப அடுத்ததா வந்து உளுந்த மாவு அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா? உளுந்த வடைக்கு. ஸோ அதையுமே வந்து உளுந்த வடை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. பணியாரம்லாம் ரெடி பண்ணி சைட்ல வச்சுட்டு தாங்க கடைசியா உளுந்த வடை போட வந்தேன். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பணியாரத்துல இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரா வந்து நம்ம வடை வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு இப்போ. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்னலாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துரலாமா? உளுந்த வடை, அதுக்கப்புறம் வந்து கார பணியாரம், இனிப்பு பணியாரம், கருப்பு கவுனி அரிசியில பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க தயிர் சாதம் பண்ணி வச்சிருந்தேங்க. நம்ம தயிர் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? அத வச்சு தயிர் சாதம் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்லயே பண்ண முறுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கீ ஸ்வீட், கீ மைசூர் பாக் வந்து பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வடைக்கும், கார பணியாரத்துக்கும் வந்து சேர்த்து காமனா வந்து ஒரு தேங்காய் சட்னி வந்து பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பூஜை வேலைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணர் ஜெயந்தினாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பாதம் வைக்கிறது இல்லையா? அதனால என் பையன வச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது ஒயிட் பெயிண்ட்ரா மகனே, நீ பெயிண்ட் பண்ற மாரி கால வச்சு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ வந்து பண்ண வச்சுட்டேங்க. அடுத்ததா நேரா அப்படியே பூஜை ரூமுக்கு வந்து பூஜை வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்படிதான் நாங்க வந்துட்டு எங்களோட கிருஷ்ண ஜெயந்திய வந்து சிறப்பா வந்து எங்க வீட்ல வந்து பூஜை பண்ணி செலிப்ரேட் பண்ணோங்க. என்னங்க வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்களா? வீடியோ நல்லா இருந்துச்சா? ஓகே. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.